வணக்கம். முத்துஸ் மினி வேர்ல்டு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேனலை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு வச்சு ஒரு காரக்குழம்புங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நல்லா இருக்குங்க. எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க. கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம், மிளகுங்க, ஒரு 5-6 மிளகு. இதுதான் நம்ம தாளிக்கிறோங்க. நான் தேவையான பொருளை அப்பப்போ யூஸ் பண்ணும் போது நான் கரெக்டாக சரியாக சொல்லிடுறேங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா நிறைய சின்ன வெங்காயத்தை ஒரு 20-25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கணுங்க. நம்ம இதில் காய் எதுவும் போட போகிறதில்ல, அதனால் சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் தான் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் நிறைய சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லாத சமயத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அது சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதா, அதனால் நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி குழம்புகளுக்கு சின்ன வெங்காயம் போடணும். அதே மாதிரி கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தானே செய்யணுங்க. காரக்குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 2-3 நிமிஷங்க நல்லா வதங்கட்டுங்க. கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரட்டுங்க. நல்லா வதங்கணுங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டுங்க, பார்க்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறங்க ஏற்கனவே வந்து வெள்ளைப்பூடை வந்து நான் வதக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த வதக்கின வெள்ளைப்பூடையும் இதோடு சேர்த்துக்கிறேங்க. ரெண்டும் சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயத்துக்கும் வெள்ளைப்பூடுக்கும் தேவையான உப்பு கொஞ்சமான உப்பு போட்டிருக்கேங்க. இது நிறையா வந்து வெள்ளைப்பூடு வந்து நீங்கள் நிறையா போட்டு பூண்டு குழம்பாகவும் வச்சுக்கலாங்க. இதுவே தாளிக்கும் போது கருவேப்பிலை போட மறந்துட்டேங்க, அதனால் இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா புளிப்பாகவும் நல்லா காரமாகவும் இருக்கும். நம்ம காய் வீட்டில் இல்லாதனாலும் செஞ்சுக்கலாங்க. குழம்பு நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் நல்லா பெரிய ஸ்பூனில், டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூனுங்க போட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கி விடணுங்க. ஒரு நிமிஷமே அதிகங்க. அவ்வளோ நேரம் கூட செய்ய வேணாம். ஏன்னா அது மசால் வந்து ஆயிலில் கறியிருச்சுன்னா நல்லா இருக்காதுங்க. அதனால் அது சும்மா நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம அதில் வந்து வெங்காயமும் தக்காளி மட்டும் அரைச்சிருக்கேங்க. வெங்காயம், தக்காளி, சீரகம் வதக்கிட்டு அரைச்சி ஊற்றுறேங்க. அது வந்து குழம்பு கொஞ்சம் திக்காகவும் இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இதில் வேறு ஒன்றும் இல்லை. பெரிய வெங்காயம் 1ங்க, தக்காளி 1, கொஞ்சோண்டு சீரகங்க, இவ்வளோ தாங்க அரைச்சிருக்கேன். உங்களுடைய மசால் பொருளில் காரம் எதுவும் கம்மியாக இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் ஒரு 2 வத்தல் சேர்த்து அரைச்சிக்கலாங்க.
எனக்கு என்னோடய மசால் பொடி காரமாக இருக்கும், அதனால நான் இதில் வேறு எதுவும் சேர்க்கலைங்க. இப்போ வந்துட்டு அதையும் சேர்த்து நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டோன்னா அதில் ஏதாவது பச்சை ஸ்மெல் இருந்தாலும் போயிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் பிரிகிற அளவுக்கு வந்து ஒரு நிமிஷம் வதக்குனா போதுங்க. எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவுன்னு சொல்லுவாங்களே, பெரிய நெல்லிக்காய் அளவு. நெல்லிக்காய் அளவுன்னு நம்ம அந்த அளவு புளி போட்டோன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. நல்ல புளி அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு எலுமிச்சங்காய் அளவு நல்லா பெரிய நல்ல தேவையான அளவு புளி எடுத்து கரைச்சி தண்ணியை விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. நல்ல எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்து குழம்பு கொதிக்கணுங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. குழம்பு கொதிச்சிருச்சு. நமக்கு தேவையான குழம்புக்கு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுங்க. எனக்கு கம்மியாக இருந்துச்சுங்க, அதனால் கொஞ்சோன்னு உப்பு போட்டேங்க. அவ்வளோதாங்க, ஆயிலில் மிதந்துருச்சு பார்த்தீங்களா, குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. இப்போ நம்ம சாப்பிட்லாங்க. இது சிம்பிளாக நம்மளை ஒரு அப்பளம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க.